குடியரசு தின விழாவில் கவனத்தை ஈர்த்த பிரதமரின் உடை. நாட்டின் 75வது குடியரசு தின விழா நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனையொட்டி தலைநகர் டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். 21 பீரங்கி குண்டுகள் முழங்க குடியரசுத் தலைவரால் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தப்பட்டது. தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. பின்னர் கர்த்தவிய பாதையில் முப்படைகள் உள்ளிட்ட பல்வேறு படைப்பிரிவினரின் அணிவகுப்பை தொடங்கி வைத்த குடியரசுத் தலைவர் அணிவகுப்பு மரியாதையும் ஏற்றுக்கொண்டார். முன்னதாக டெல்லியில் போர் வீரர்கள் நினைவிடத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அஞ்சலி செலுத்தினார். அவருடன் மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், முப்படை தளபதிகளும் அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து அங்கிருந்து குடியரசு தின விழா அணிவகுப்பு நடைபெறும் கர்த்தவிய பாதைக்கு சென்றார். குடியரசு தின விழாவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வண்ணமயமான தலைப்பாகையுடன் பாரம்பரிய உடை அணிந்து வந்திருந்தார். பிரதமரை தொடர்ந்து குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் அவரது மனைவியுடன் விழாவுக்கு வருகை தந்திருந்தார். நாட்டின் 75வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு டெல்லியில் நடைபெறும் சிறப்பு அணிவகுப்பில் தலைமை விருந்தினராக பங்கேற்க பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மேக்ரானுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. அவரை இன்று குடியரசு தின விழாவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தன்னுடன் குதிரைகள் பூட்டிய சாரட் வண்டியில் அழைத்து வந்தார். சாரட் வண்டியின் முன்னும் பின்பும் குதிரையில் வீரர்கள் அணிவகுத்து வந்தனர். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவையும் பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மேக்ரானையும் பிரதமர் மோடி, பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், முப்படை தளபதிகள் ஆகியோர் வரவேற்றனர். பின்னர் குடியரசுத் தலைவர் 21 குண்டுகள் முழங்க தேசிய கீதம் இசைக்கப்பட தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். பின்பு தேசிய கீதம் இசைக்கப்பட்டு நிகழ்வுகள் நிறைவடைந்தன. ஜனாதிபதி திரௌபதி முர்மு பாதுகாப்பு படையினருடன் ஜனாதிபதி மாளிகைக்கு புறப்பட்டார். 75வது குடியரசு தின விழாவில் முன் எப்போதும் இல்லாத வகையில் பெண் வீரர்களின் சாகசங்கள் முன்னுரிமை பெற்றன. நாட்டிற்காக பெண் வீரர்கள் செய்யும் அளப்பரிய சேவையை பறைசாற்றும் வகையில் அவர்களின் சாகசங்கள் குடியரசு தின விழாவில் பங்கேற்ற அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது என்றே சொல்லலாம். விமானப்படையின் ரஃபேல், சுகோய், மிக் ரகங்களைச் சேர்ந்த 21 விமானங்கள் டெல்லி வானில் சாகசங்கள் நிகழ்த்தின. Gladiators being captained by Group Captain Anand Kumar Yadav and Wing Commander Hashir Habib, Vayusena Medal, with Squadron Leader Ragi Ramachandran as the co-pilot. And following them were Wing Commander Rupendra Kumar Mishra and Wing Commander Sushil Khajuria in the indigenously designed and developed. இந்திய விமானப்படையின் வான் சாகசங்களில் பிரெஞ்சு விமானப்படையின் 3 போர் விமானங்களும் இணைந்தன. இந்திய விமானப்படையின் 54 போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் வானில் சாகசங்கள் நிகழ்த்தி காட்டப்பட்டது. CRPF, BSF அண்ட் SSP ஆகியவற்றின் பெண் வீராங்கனைகள் மோட்டார் சைக்கிள் காட்சிகள் அணிவகுப்பு காண்போரை மெய்சிலிர்க்க வைத்தது. நாட்டின் மகளிர் சக்தியை வெளிப்படுத்தும் வகையில் மோட்டார் சைக்கிள் அணிவகுப்பு இருந்தது என்றே சொல்லலாம். சந்திராயன், சர்வத்ரா, சுரக்ஷா, அபிவதன் மற்றும் யோக்சே சித்தி உள்ளிட்ட பல்வேறு வடிவங்கள் மூலம் 260க்கும் மேற்பட்ட பெண்கள் தங்கள் வீரம் மற்றும் உறுதியை வெளிப்படுத்தியுள்ளனர். மாநிலங்களில் அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பை தொடர்ந்து பெண்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. ஆயிரக்கணக்கான பெண்கள் பங்கேற்று பல்வேறு மாநிலங்களில் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. அயோத்தி ராமர் கோவில் மரியாதையுடன் உத்தரப்பிரதேச மாநில அரசின் அலங்கார ஊர்தி அணிவகுத்தது. குடவோலை முறையில் தேர்தல் ஜனநாயகத்தை தமிழ்நாடு எப்படி நிலைநாட்டியது என்பதை விளக்கும் வகையில் தமிழ்நாடு அரசின் அலங்கார ஊர்தி அணிவகுக்கிறது. ஆந்திர மாநில அரசின் அலங்கார ஊர்தியில் பள்ளி கல்வி தர மேம்பாட்டை விவரிப்பவை இடம்பெற்றிருந்தன. வீர சிவாஜி கம்பீரமாக காட்சி தர வீர சாகசங்களுடன் மகாராஷ்டிரா அலங்கார ஊர்தி அணிவகுத்தது. ஒவ்வொரு மாநில அலங்கார ஊர்தியும் தனித்துவ நடனங்கள், மாநில சிறப்பை விளக்கும் வகையில் அணிவகுத்தன. தமிழ்நாடு உட்பட மொத்தம் 16 மாநிலங்களில் அலங்கார ஊர்திகள் அணிவகுத்தன. முப்படைகளின் பல்வேறு பிரிவுகளின் அணிவகுப்பை தொடர்ந்து மத்திய அரசு துறைகள், மாநிலங்களின் அலங்கார ஊர்திகள் அணிவகுக்கின்றன. டெல்லி பெண் காவலர்களின் தீரமிக்க அணிவகுப்பு பார்ப்பவர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. இது மட்டுமின்றி எல்லை பாதுகாப்பு படையின் பெண்கள் பிரிவின் கம்பீர அணிவகுப்பும் கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. விமானப்படையில் மகளிர் சக்தியை வெளிப்படுத்தும் அலங்கார ஊர்தி அணிவகுப்பு நடைபெற்றது. முப்படைகளின் பெண்கள் பிரிவு மிடுக்கு நடையுடன் கம்பீரமாக அணிவகுத்து பெரும் வரவேற்பை பெற்றது. டெல்லி கடமை பாதை மேல் விமானப்படை ஹெலிகாப்டர்கள் வானில் வட்டமிட்டபடி அணிவகுத்து மலர் தூவின. டெல்லி கடமை பாதையில் அணிவகுப்பு மரியாதை தொடங்கியது. மங்கள வாத்திய இசையை இசைத்தபடி பெண்கள் அணிவகுத்தனர். இந்திய இசை கருவிகளுடன் 100 பெண்கள் இந்த அணிவகுப்பில் பங்கேற்றனர். இந்தியாவின் சாகச நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பிரான்ஸ் நாட்டின் ராணுவ வீரர்களின் அணிவகுப்பும் அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது.